இந்த 2026ல நம்மளோட தமிழ் நடிகைகள் எத்தனை கோடிகள் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா. லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா தென்னிந்திய சினிமாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகைகள்ல தொடர்ந்து முன்னணியில இருக்காங்க. 2026ல வெளியாகி இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸின் படி நயன்தாரா இப்பெல்லாம் ஒரு படத்துக்கு குறையாம 10 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. இதுலயும் டாக்ஸிக் படத்துல வேற நடிச்சிருக்காங்களா? அதுல ஒரு மிகப்பெரிய தொகை பேசப்பட்டதா சொல்லியிருக்காங்க. நயன்தாரா இப்ப மூக்குத்தி அம்மன் 2 படத்துல பயங்கர பிஸியா நடிச்சிருக்காங்க. நயன்தாரா இப்போ மூக்குத்தி அம்மன் 2 படத்துல பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 15 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கினதா சொல்லப்படுது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது த்ரிஷா. 20 வருஷத்துக்கு மேல தமிழ் சினிமாவுல முன்னணி ஹீரோயினா இருக்கக்கூடிய த்ரிஷா தான் தமிழ்ல இப்போதைக்கு அதிகப்படியா சம்பளம் வாங்கக்கூடிய இரண்டாவது நடிகை. இவங்க தன்னோட மார்க்கெட் வேல்யூவை குறையாம இப்பவுமே பாதுகாக்கிறாங்க. 2026ஓட ரிப்போர்ட்ஸின் படி த்ரிஷா ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்க. பொன்னியின் செல்வன் படத்தின் மூலமா குந்தவை கேரக்டர் இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆனதுனால த்ரிஷாவோட மார்க்கெட் சரன்னு ஏறிச்சு. ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, தொடர்ந்து முன்னணி ஹீரோக்களோட படத்துல நடிச்சிட்டு இருந்த த்ரிஷா இப்ப எந்த ஒரு புது படத்துலயும் கமிட் ஆகாம இருக்காங்க. காரணம் என்னவா இருக்கும்? லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாய் பல்லவி. இன்னும் ஒரு சில வருஷங்கள் போயிடுச்சு அப்படின்னா நயன்தாராவை ஈஸியா சாய் பல்லவி ஓவர்டேக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு படத்துக்கு 1 கோடி வரைக்கும் மட்டுமே சம்பளமாக்கிட்டு இருந்த சாய் பல்லவி எப்போ அமரன் படம் 300 கோடி வசூல் பண்ணிச்சோ அதுக்கப்புறமா தன்னோட சம்பளத்தை சரன்னு ஏத்திட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் எல்லா ப்ரொடியூசரும் தயாரா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப சென்சேஷனலான நடிகையா இருக்காங்க. இதுல சீதையா வேற நடிக்கிறாங்களா? சொல்லவா வேணும். ராமாயண படத்தோட முதல் மற்றும் இரண்டாவது பாகம் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து 12 கோடி சம்பளமா வாங்கியிருக்காங்க. இதை தள்ளி தனுஷ் கூட நடிக்கிற படத்துக்காகவும் 12 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமந்தா. சமந்தாவோட கெரியர் அவங்களோட டைவர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பீக்ல தான் இருந்து, ஆனா அதுக்கப்புறமா அவங்க படாத கஷ்டமே கிடையாது. பட் இப்ப அதுல இருந்து மீண்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலுமே தமிழ்ல பெருசா இவங்க படங்கள் நடிக்கிறது இல்ல. இந்த நிலைமையில இவங்க பிரெக்னண்டா வேற இருக்காங்க அப்படின்ற செய்தி பரவிட்டு இருக்கு. 2026ல வெளியான ரிப்போர்ட்ஸின் படி ஒரு படத்துக்கு 7ல இருந்து 10 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. இவங்க இப்ப பெருசா ஹீரோக்கள் கூட ஜோடி போடுறதே கிடையாது. ஒரு தனி ஹீரோயின் சப்ஜெக்ட் எடுத்து தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வேற வச்சிருக்காங்க. சில படங்கள்ல ப்ராஃபிட் ஷேராவும் சம்பளம் வாங்குறாங்க.